ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய படத்தை நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கோம். அப்படி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் தான் பைரவா. விஜயை வச்சு அரங்கேற்றம் வேணும் மாபெரும் மெகாஹிட் படம் கொடுத்த பரதன் தற்பொழுது மீண்டும் இணையும் கூட்டணி தான். இது பைரவாவா இல்லை பாகுபலியா எனும் மாபெரும் படைப்பாக இருக்குது. இந்நிலையில் இந்த படத்தோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பரதன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்மளோட விஜயனை தான் இந்த படத்தை வந்து ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றும் கீர்த்தி சுரேஷ் அந்த படத்தை ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தம்பி ராமையா மற்றும் சதீஷா இதில் காமெடி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பல நட்சத்திரங்கள் பல கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. மேலும் படத்தை பார்த்த விஜய் ரசிகர் தானுவை பற்றி புகழ்ந்து பேசுவார். இதோ உங்களுக்காக. சார், படம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் படத்தை எந்த அளவுக்கு விரும்பி பார்த்தீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார். நீ தானா இல்லை ஆயத்தில் இருக்கிற பேனா? தானு, உன் வீட்டில் இருக்கிறதா ஃபேனு? இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கா ஆல்ரெடி ஃபோனு. போதும். மேலும் படத்தின் டைரக்டர் பரதனை பற்றி நம்ம தமிழ் ஃபிலிம் நிபுணர் முகேஷ் அவர்கள் பேசுவார். அழகிய தமிழ் மகன் எனும் மெகா ஹிட் மூவியை கொடுத்த வரதன் அடுத்து பைரவா எனும் மெகா ஹிட் பிளாக் போஸ்டர் படத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை பார்த்தா நம்ம சங்கரே அவரோட 2.0 படத்தையே ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ராஜமௌலி சொல்லவே வேணாம், அவரோட ராஜினாமா எடுத்து கொடுத்துட்டு அப்பயே கிளம்பிட்டார். இதெல்லாம் பார்த்தா நம்ம ரஜினிகாந்த் சினிமா இண்டஸ்ட்ரி வேணாண்டா சாமின்னு அவரும் கிளம்பிட்டார். பைரவா படத்தால் 2.0 பாகுபலி போன்ற பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கெல்லாம் ஒரு சவாலாக கருதப்படுது. நம்முடைய தமிழ் ஃபிலிம் சேனல் நிபுணர் முகேஷ் அவருக்கு நம்முடைய நன்றியினை தெரிவிக்கின்றோம். தேங்க்யூ சார். மேலும் முதல்வர் படத்தை பார்த்து படத்தை காப்பி டீலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பற்றி நம்ம பேசக்கூடாது. மேலும் நம்ம சீஃப் கெஸ்ட் அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். இளைஞர் மனதில் குடியிருக்கும் மாபெரும் நட்சத்திரம் மகாதேவ் சார் அவர்களை வருக என வரவேற்கிறோம். வாங்க சார். ஹர ஹர மகாதேவகி. எல்லாருக்கும் சைக்கிள்ல போவதா பூசாரிக்கு பைரவா படத்தை பற்றி சொல்ல வர கருத்துக்களை சேனல்ல பதிவு செய்யுங்க சார். தம்பி விஜய் அந்த கிரிக்கெட் சீல்ல பொழந்து எடுத்துட்டா. அதுவும் அந்த களியை பிடிச்சி அடிச்சாரு பாருங்க, அற்புதம். இடையில டிவிலியர்ஸ் வர, கோலி வர, சச்சின் வர, சேவாக்கு வர, இந்த 6 பேரையும் சேர்த்து வச்சு அடிச்ச பாரு, பீச்சுக்கிட்டு போயிடுது. வந்த சொன்னேன். அப்புறம் இந்த ஐபிஎல் மகானெல்லாம் என் டீமுக்கு வாங்குன்னு போட்டி போட்டுக்கிறா. அப்புறம் அந்த 3வது பால் அடிக்கிற சொல்கிறச்சே அந்த களியை ஒரு முறுக்குன பாரு, அற்புதம். செத்து போயிட்டேன். அப்புறம் என்ன சொல்கிறது, நீ இந்த படம் நடிக்கிறத விட்டுட்டோ என் கூட பஜனை பண்ண வந்துரு, சேர்ந்து பண்ணலாம் பஜனை. அப்புறம் என்னென்னா இந்த படத்தில் ஒரு பாட்டு வச்சுருங்க பாரு, வரலாவா பஜனை பண்ணவான்னு கேட்குறது. பைரவா படத்தை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொன்ன மகாதேவ் சார் அவர்களுக்கு தமிழ் ஃபன்னி சேனல் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லிக்கிறோம். ஹர ஹர மகாதேவகி. பக்தா எல்லாருக்கும் என்னோட வணக்கம், போயிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைரவா படத்தில் விஜய் அண்ணா சொன்ன மாபெரும் ஹிட்டான டைலாக் இதோ உங்களுக்காக. வாங்க சார். தமிழ் ஃபன்னி சார்பாக தமிழ் ஃபன்னி அதுக்கு முன்னாடி தான் நான் பைரவா, பசின்னு வந்துட்டேனா கோதுமை ரவா. கஞ்சி வைக்கலாம், கரைச்சும் குடிக்கலாம். இந்நிகழ்ச்சி யார் மனதிலும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டதல்ல, முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. பவர்ட் பாய். இது இந்தியாவின் நம்பர் 1 கோட்டாய் காலா கோட்டாய் மற்றும் கோ-பிரசன்ட் பை 105 ரூபா கோட்டார். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இப்படிக்கு உங்கள் தமிழ் ஃபன்னி சேனல். பாருங்க.